1 to 1.5 months தான் இன்னும் நீட் எக்ஸாமுக்கு இருக்கு. நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் நீங்க எல்லாரும் பண்ண போற காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா NCERT புக்க லைன் பை லைன் இந்த 40 டேஸ்லயே படிச்சு முடிக்க ட்ரை பண்றது. அப்படி லைன் பை லைன் படிக்க ட்ரை பண்ணா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. So this is incorrect way of studying. As a MBBS doctor at MMC இந்த ஷார்ட் டைம்ல எப்படி ஸ்மார்ட்டா கரெக்ட் வேல படிக்கிறது அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்ன, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு டாபிக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் அந்த டாபிக்ஸ் ஓட தியரிய குயிக்கா ரீட் பண்ணி முடிச்சிடணும். தென் அந்த டாபிக்ஸ்ல நிறைய MCQs வந்து பார்த்தோம்னா சால்வ் பண்ணி பார்க்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அந்த டாபிக்ஸ்ல இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி சால்வ் பண்ணி பார்க்கறப்பதான் எக்ஸாமினரோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். சோ தட் நீங்க எக்ஸாம் எழுதுறப்ப அந்த எக்ஸாமினரோட மைண்ட் செட்டை நீங்க கேப்சர் பண்ணி அந்த क्वेश्चனை கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி ஹை வெயிட்டேஜ் லோ வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி நம்மளோட அச்சீவ் நீட் ஆப்ல வந்து நாங்க ஃப்ரீ ரிசோர்ஸஸா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆப்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதை ஃபாலோ பண்ணாலே நீங்க எல்லா சிலபஸையும் மினிமல் டைம்ல கம்ப்ளீட் பண்ணி மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களோட நீட் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணும். அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம்ல என்னென்ன சிலபஸ்லாம் ரெடியூஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ இங்க லைனா வரும், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. NTயோட அபிஷியல் வெப்சைட்லயே இந்த சிலபஸ் எல்லாமே இருக்கு, ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ். சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெடியூஸ் சிலபஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ரெடியூஸ் சிலபஸ் என்ன அப்படிங்கறத நாங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அச்சீவ் நீட் ஆப்ல ஃப்ரீ ரிசோர்ஸஸா அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பயாலஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? பயாலஜி எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் படிச்சிருப்பீங்க. என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பிசிக்ஸ், எஸ், எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு ஐயோ டஃபா இருக்குமேன்னு சொல்லிட்டு இன்னும் டச் பண்ணாம கூட வச்சிருப்பீங்க. So we will start with physics. So இப்போ important chapters in physics. The first high weightage chapter என்ன அப்படின்னா modern physics and semiconductors. Modern physicsல atoms, nuclei, dual nature of particle இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. So இந்த ரெண்டு சாப்டர்ஸ்ல இருந்து மட்டுமே 9 to 10 questions வந்து ஆவரேஜா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். செமிகண்டக்டர்ஸ்ல லாஜிக் கேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்ல இருந்து மட்டுமே எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டர். அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் prioritize பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் என்னன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ். சோ இதுல இருந்து மட்டுமே 8 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா கேக்குறாங்க. சோ இதான் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தென் ஆப்டிக்ஸ், போத் ரே ஆப்டிக்ஸ் as well as வே ஆப்டிக்ஸ் ரெண்டையும் சேர்த்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. அண்ட் படிக்கிறப்பையும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் கைனமேட்டிக்ஸ் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இருந்து கேக்குறாங்க. தென் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே ஈஸியான சாப்டர். இதுல இருந்துமே கூட வருஷம் 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேக்குறாங்க. மெயினா அந்த கிர்ச்சாஃப் லா, ஓம்ஸ் லா இதுல இருந்தெல்லாம் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. தென் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் 3 லா தெளிவா படிச்சுக்கிட்டு அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி MCQ சால்வ் பண்ணி பழகுனீங்க அப்படின்னா 2 to 3 கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ஸ் வந்து உங்களால கண்டிப்பா வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தி லாஸ்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான், கொஞ்சம் பெரிய சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸும் ஈஸியா இருக்கும். அண்ட் இதுலயும் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க எவ்ரி இயர். ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ டோட்டலா இந்த ஒரு 14 சாப்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 33 to 34 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அண்ட் இதை மட்டுமே நம்ம கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 140 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பிசிக்ஸ்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி என்ன அப்படிங்கறத ஹை வெயிட்டேஜ் டு லோ வெயிட்டேஜ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து PDF பிளாக் எலமெண்ட்ஸ். இதுல இருந்து மட்டுமே 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதுல P பிளாக் எலமெண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய சாப்டர். அண்ட் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். இதை நீங்க படிச்சாதான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். So must to read P block elements. Then next most important is chemical bonding. இதுல இருந்து மட்டும் 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடா கேட்கறாங்க. எப்படி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில P block elements படிச்சாதான் எல்லாம் புரியும் சொன்னமோ அது மாதிரி தான் இங்க GOC தெளிவா படிச்சீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நிறைய கொஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இது ரெண்டுல இருந்து சேர்த்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வருது. தென் தெர்மோடைனமிக்ஸ், இது வந்து ஒரு காமன் சாப்டர் ஃபார் போத் பிசிக்ஸ் as well as chemistry. So அதனால கண்டிப்பா இதை படிக்கணும். ஸோ ரெண்டு இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். தென் ஈக்லிபிரியமும் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. தென் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில 2 to 3 கொஸ்டின் எவ்ரி இயர் வந்து வருது. தென் ஹைட்ரோ கார்பன்ஸ் ரொம்பவே குட்டி சாப்டர், அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் இது ஒரு ஈஸி சாப்டரும் கூட. ஸோ இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டு லோ வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி.
ஸோ டோட்டலாக கெமிஸ்ட்ரியில் இந்த 10 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா 35 to 36 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். இது மூலமாக நீங்கள் 140 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ண முடியும். The next important chapters in biology, high weightage to low weightage. First வந்து human physiology. பயாலஜி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, டாக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிறது உங்க கனவா இருந்துச்சு அப்படின்னா இந்த சாப்டர் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இதுதான் எம்பிபிஎஸ்ல பிசியாலஜில ஒரு பேசிக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த சாப்டரை நீங்க கம்ப்ளீட்டா படிச்சீங்க, 6 சாப்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கு, கம்ப்ளீட்டா படிச்சீங்க அப்படின்னா டோட்டலா 15 to 16 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்லட்டுமா? கிட்ட வாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் எம்பிபிஎஸ்ல இனிஷியல் டேஸ்ல நான் இந்த சாப்டர்ல படிச்சதை வச்சு தான் நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோட தியரி அஸ் வெல் அஸ் வைவாஸ்ல. நெக்ஸ்ட் பிளான்ட் பிசியாலஜி. இதுல ஒரு 3 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. டோட்டலா 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதுக்கப்புறம் செல் பயாலஜி, இதுல ஒரு 3 சாப்டர்ஸ் இருக்கு, ரொம்பவே குட்டி ஒரு சாப்டர் தான். ஸோ இது வந்து 12 to 13 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க நீட் எக்ஸாம்ல எவ்ரி இயர். மார்பாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் பிளான்ட்ஸ்ல இருந்து 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. நெக்ஸ்ட் மாலிகுலர் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஜெனடிக்ஸ், இதுல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இதுல படிச்ச அந்த லாக்வப்ரான் ஜீன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் எம்பிபிஎஸ்ல ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல பயோகெம்ல எனக்கு கேட்டிருந்த எஸ்ஏ கொஸ்டின். ஸோ இதை படிச்சதை வச்சு ஞாபகம் வச்சு தான் நான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணேன் அண்ட் நிறைய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணேன். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். இதுல மொத்தமா 3 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. 9 to 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அண்ட் இதுவுமே வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு சாப்டர். தென் ஃபைனலா பயோடெக்னாலஜி, ரொம்பவே குட்டி சாப்டர் பயோடெக்னாலஜி, 2 சாப்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கும். 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஸோ கண்டிப்பா இதை வந்து படிச்சுட்டு போகணும். டோட்டலா இப்ப பயாலஜில வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 21 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாத்துல இருந்தும் அரௌண்ட் 75 to 76 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் நீங்க படிச்சா அட்டன் பண்ண முடியும். ஸோ தட் யூ கேன் ஸ்கோர் 300 மார்க்ஸ் மேல வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸோட பிடிஎஃப் வந்து நம்ம அச்சீவ் NEET ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது இல்லாம நம்ம அச்சீவ் NEET ஆப்ல MMC ல படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களே டீச் பண்ண பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெக்கார்டட் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நிறைய டெமோ வீடியோஸ் இருக்கு. டெமோ வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா போய் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்துல கிராண்ட் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ரொம்ப லோ பிரைஸ்ல இப்போ நம்ம செட் பண்ணிருக்கோம். ஸோ ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பை.